ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ப்ரோக்கலி சீஸ் கெசட்ரோல் பார்க்க போகிறோம். இது அமெரிக்காவில் தேங்க்ஸ்கிவிங்க்கும் கிறிஸ்மஸ்க்கும் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம 400 கிராம்ஸ் ப்ரோக்கலி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை கொஞ்சமாக சாட் பண்ண போகிறோம். ஸோ இது பசங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இங்கே. ஸோ நல்லா சாட் பண்ணிக்கிட்டு இப்போது ஒரு பவுலில் பக்கத்தில் வச்சுக்க போகிறோம் எடுத்து. ஸோ இந்த மாதிரி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ அதே பேனை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 கார்லிக் க்ளவுஸை சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி அதை அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 to 4 டீஸ்பூன்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பட்டரில் கொஞ்சமாக சாட் பண்ணிங்கன்னா பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் 1 கப் மில்க் எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றி நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி திக்காக வந்துச்சு பாருங்கள் சாஸு. ஸோ அதை ரொம்ப மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் பால் போட்டுட்டு பிறகு. ஸோ இந்த மாதிரி திக்காக வந்துச்சு இல்லையா, அந்த சாஸ் பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் போட்டு இப்போ முன்னாடி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்கலி கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அதில் சால்ட் போட்டோம் இல்லையா, ஸோ வாட்டர் நல்லா ஊஸ் ஆகிடும். ஒரு 75% குக் பண்ண போதும். இது மீந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் எ வைல் இதை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ப்ரோக்கலியில் ரொம்ப கம்மி ரெசிபிஸ் இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட்டு ரெசிபி. ஸோ நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்த சாஸை கொஞ்சம் ஹீட் பண்ணி அதில் சால்ட் போட்டு இப்போது நம்ம கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப கொஞ்சம் ரைஸ், அது சின்ன பசங்க சாப்பிட்ற அளவுக்கு தான். அதுக்கப்புறம் சாட் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கலி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் திக்காகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு திக்காகிடுச்சு இல்லையா, இப்போது நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அது முன்னாடியே லூஸாக இருந்ததுன்னா மில்க் தேவையில்லை, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் செலரி சால்ட், இந்த செலரி சால்ட் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் பார்ஸ்லே, கொஞ்சம் ஆரிகானோ, இது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இதை ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த பொருளெல்லாம் நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சாட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். அதனால் இதெல்லாம் பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இது ஒரு நல்ல ரெசிபி. ஆக்சுவலி வெயிட்டெல்லாம் வரமாட்டிங்க இந்த ரெசிபிக்கு. ஸோ இதை நல்லா கவர் பண்ணிக்கிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 35-40 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம், ப்ரீ ஹீட் பண்ண அவனில். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கலி சீஸ் கெசட்ரோல் ரெடி ஆகிடும். இது மீந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.